வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் பிரித்தானிய நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பொரிமாவை மெச்சினானாம் பொக்கைவாயன் என உள்ள பழமொழி போல தமிழர்களின் அரசியல் பரப்பில் திடீர் பொரிமாவாக உருவாகிக் கொண்ட அரசியல் பொரிமா பிம்பத்தை சில பொக்கைவாயர்கள் மெச்சிக்கொள்ள தலைப்பட்டாலும் இப்போது எங்கே தமது மெச்சுதல்கள் தவறான பிம்பங்கள் சார்ந்து வருகின்றதோ என்ற ஒரு கழிவிறக்க நிலை உருவாக தலைப்படுகிறது. எனினும் திடீர் பொரிமா பிம்பத்தை மெச்சிக்கொள்ளும் இன்னும் சிலரோ ஆற்றோடு போனாலும் போவேமே தவிர தெப்பக்காரனுக்கு ஒரு செப்பு காசும் கொடுப்பதில்லை என்ற இருமாப்புடன் தாம் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என நிரூபிக்கத்தான் செய்கிறார்கள். மக்களின் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் சேவை தளங்களில் அவர்களுக்கு கிட்ட வேண்டிய மருத்துவ சேவைகள் மாபியா வலையமைப்புகளால் மறக்கப்பட்ட போது அந்த விடயத்தை வெளிப்படுத்திய ஒரு விசில் புளோவராக இந்த முகம் உருவாகி கொண்ட போது அதற்குரிய ஆதரவு ஆரம்பத்தில் கிட்டியதென்னவோ உண்மைதான். ஆனால் இவ்வாறான ஆதரவுடன் குறித்த விசில் புளோவர் முகம் உற்றுநோக்கலுக்கு உரித்தாக்கப்பட்டு அவருக்குரிய ஆதரவு வழங்கப்பட்டதும் இயல்பான ஒரு விடயமாக மாறியது. ஆனால் அந்த ஆதரவே அந்த முகத்துக்கு ஒரு அரசியல் முதலீடாக மாறிக்கொண்டதும் அதன் பின்னரான விடயங்கள் தலைகீழ் மாற்றங்களுக்கு உரித்தாகிக் கொண்டன. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கடிக்கும் அளவுக்கு விபரீதமாக கிளம்பிக் கொண்டது. அந்த வகையில் தமிழர்களின் முற்றத்தில் உள்ள அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான போராட்டம், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்களுக்கான நீதி கோரும் போராட்டம், தமது பூர்வீக நிலத்தில் அபகரிக்கப்பட்ட காணிகளை மீட்பதற்கான போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் புரிதலும் அது சார்ந்து இருக்கும் தமிழ் தேசிய இனத்தின் நிலைப்பாடும் யதார்த்த அரசியலை பேசிக் கொள்வதான ஊடறுப்புடன் நாசகாரத்தனமாக மாற்றப்பட்டது. அந்த வகையில் தையிட்டி விகார விடயத்தில் தான் செய்த குண்டக்க மண்டக்க தனத்தை இருகோடுகள் தத்துவம் போல சரியென நிரூபித்துக் கொள்ளும் ஒரு கோட்டை போடுவதற்காக இப்போது அந்த விடயம் குறித்து தையிட்டி விகாராதிபதியுடன் தான் பேசிக் கொண்டதான ஒரு காணொலியை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியிட்டுள்ளார். ஆனால் இது தொடர்பாக வெளிப்பட்ட காணொலியில் அவரது பிரபலமான சட்டவாளரின் நிலைப்பாடு யதார்த்தமாக வேறு திசையில் இருப்பது இன்னொரு விடயம். தமிழ் தேசிய அரசியல் பொறுத்தவரை திருவிளையாடல் படத்தில் வெறும் தருமியின் பாத்திரம் எழுப்பும் வினாவை போல பிரிக்க முடியாதது எதுவோ என்ற ஒரு கேள்வியை தமிழ் அரசியல் பரப்பை நோக்கி தொடுத்தால் அதற்குரிய விடை குடிமிப்பிடிகளும் தத்தமது எதிராளிகள் மீதான விமர்சனங்கள் குறித்தும் வெறும் என்பதை மறக்க முடியாது. ஆனால் அவ்வாறாக பிரிக்க முடியாதபடி தமிழ் தேசிய அரசியல் களத்தில் உள்ளக குடிமிப்பிடிகளும் தத்தமது எதிராளிகள் மீதான விமர்சனங்கள் இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்போது உள்ள சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் போல இந்த அளவுக்கு அநாகரிகமான அரசியலையும் சொல்வதற்கே வாய்கூசும் வார்த்தைகளையும் முன்னெடுத்ததாக இல்லையென்றால் பதிவு செய்ததாக தெரியவில்லை. இவ்வாறாக இருக்கக்கூடிய பின்னணியில் தனது சொந்த இனத்தை சேர்ந்த ஒருவரை அவர் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்தாலும் குறித்த தமிழரை கள்ளத்தோணியின் சந்ததி என்ற வகையில் வக்கிரமான முகநகை இழையோட அடையாளப்படுத்துவது இலங்கையில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் தமிழினம் சார்ந்த பெரும் அவமான செயலாகவே நோக்க முடியும். இதனுடன் கூடவே வாயால் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு மொழியாடல் பிரயோகங்களுடன் தன்னுடன் உடன்பட்டு கொள்ளாதவர்கள் மற்றும் விமர்சனங்களை தொடுக்கும் ஊடகங்கள் மீது தனிநபர் தாக்குதல்களை அவர் தொடர்ந்தும் தொடுப்பதும் அதனை அவரது ஆதரவாளர்கள் சகித்துக் கொள்வதும் நச்சு அரசியல் சூழலின் பதியமுடல் குறித்த கவலைகளை வீரியப்படுத்துகிறது. அரசியல் ரீதியாக விமர்சனங்களும் அது சார்ந்த இல்லல்களும் இயல்பானது என்றாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டி இடம்பெறும் தனிநபர் தாக்குதல்களும் அநாகரிக சொல்லாளர்களும் நிச்சயமாகவே அருவருப்பு என்ற பட்டியலுக்குள் தான் அடங்கிக் கொள்ளும். அந்த வகையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை மையப்படுத்தி அர்ச்சுனா வெளிப்படுத்திய ஒடுக்குமுறை கருத்து அவமானகரமானது என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தாராகிய நாங்கள் கப்பல் ஓட்டியவர்கள் நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் என சொல்லிக் கொள்வது பேரினவாத அந்தகாரம் சார்ந்த குரலுக்கும் ஒப்பானது. ஒரு காலத்தில் தென்னிலங்கையை சேர்ந்த கடும்போக்கு பௌத்த சிங்கள மேலாதிக்கவாதிகள் தான் கள்ளத்தோணி கருத்தியல் என்ற அருவருப்பான கருத்துக்களை சொல்லிக் கொண்டார்கள். அதுவும் கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தீவுக்கு தமது உதிரத்தையே உழைப்பாக கொடுத்து தேயிலை தோட்டங்களை வளப்படுத்தி இலங்கை தீவுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுத்து இன்று வரை அதற்குரிய பலனை அனுபவித்துக் கொள்ளாத ஒரு சமூகம் சார்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் ஈழத்தமிழினத்திலிருந்து இவ்வாறாக வரும் குரல் ஒலிப்புகள்
நிச்சயமாகவே அருவருக்கத்தக்கனர். ஏற்கனவே இந்த பதிவுகளில் சொல்லியது போல தமிழர்களின் தேசிய தலைவரின் பெயரை உச்சரித்துக் கொண்டே அவரை பெருமைப்படுத்துவதாக நாடாளுமன்றங்களில் உரையாற்றிக் கொண்டே அவரது கொள்கைக்கு எதிரான இவ்வாறான அள்ளிவைப்பு கருத்துக்கள் தமிழர்களின் திரள்நிலை மீதான ஒரு ஊடறுப்பு தாக்குதலும் கூட. சொந்த இனத்தின் மலையக தமிழர்கள் என்ற அடையாளத்தில் உள்ள சமூகம் இப்போதுதான் தனது இளைய சமூகத்தை தயார்படுத்தி முன்னரங்குக்கு அனுப்பும் நிலையில் தென்னிலங்கையின் அந்தகார சக்திகள் விரும்பிக் கொள்வது போல இந்த விடயத்தில் பிரதேசவாத பிரதிபலிப்புகளை வலிந்து செய்வது அல்லது சிங்கள அந்தகாரம் விரும்பும் ஆக்கிரமிப்புகளுக்குரிய எதிர்வினைகளுக்கு வக்காலத்தி வாங்கிக் கொள்வது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் கூட. புலம்பெயர் தமிழர்கள் கழிப்பறையை சுத்திகரிக்கும் பணிகளை செய்து கொள்வதான கருத்தாடலை ஏற்கனவே இந்த பிம்பம் வெளிப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த பின்னணியில் பிரித்தானியா போன்ற நாடுகளில் அவருக்குள்ள ஆதரவாளர்கள் நிச்சயமாக இந்த இடத்தில் இடித்துரைப்புகளை அவருக்கு வழங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கிடையே பிரித்தானியாவின் வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற மொழியாடலில் தான் பேசிக் கொள்வதாக சொல்லிக் கொள்ள தலைப்படும் அர்ஜுனாவும் நேற்று பிரித்தானியாவின் சுகாதார ராஜாங்க அமைச்சர் ஆண்ட்ரூ குவின் ஏன் பிரதமர் கேர் ஸ்டாமரால் நேற்று அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற விடயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். நேற்று பிரதமரால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சுகாதார ராஜாங்க அமைச்சர் தொழிற்கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைத்தளமான வாட்ஸ்அப் செயலியில் பதிவிட்ட ஒரு தூசிப்பு கருத்துக்காகவே ஆண்ட்ரூ குவின் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் தனக்கு வாக்களிக்காத ஓய்வூதியம் பெறும் மூதாளர் ஒருவர் அடுத்த தேர்தலுக்கு இடையில் மரணித்து விடுவார் என அவர் பதிவிட்ட கருத்து பிரித்தானிய ஊடகத்தில் இன்று அம்பலப்படுவதற்கு முன்னரே அவரது பதவி பறிக்கப்பட்டது. அரசியலில் உயர்வான நடத்தை கொண்ட தராதரங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் மக்களுக்குரிய சேவை தளத்துக்குரிய தரங்களை பூர்த்தி செய்ய தவறும் இவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ளவும் இந்த அதிரடியான பதவி நீக்கம் இடம்பெற்றதாக பிரித்தானிய பிரதமரின் அதிகாரபூர்வ வதிவிடமான நம்பர் 10 ஒரு அறிக்கையிலே செய்தது. ஆகையால் இந்த விடயத்தை உற்று நோக்கக்கூடிய சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அவரது பிரித்தானிய ஆதரவாளர்களும் அதேபோல பிரித்தானியாவின் வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற முறைப்படிதான் தான் நாடாளுமன்றத்தில் மொழியாடல்களை பிரயோகிப்பதாக கூறிக்கொள்ளும் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நகர்வுகளை உற்று நோக்கத்தான் வேண்டும். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் அமைந்து ஒரு வருட காலம் இன்னமும் பூர்த்தியடையாத நிலையில் இதுவரை அரசாங்கத்திலிருந்து 3 அமைச்சர்கள் அகன்றுள்ளனர் அல்லது அகற்றப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கேபினெட் தகுதியில்லாத சுகாதார இணையமைச்சரான ஆண்ட்ரூ குவின் நேற்று பிரதமரால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் உருவாகியுள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் பிரித்தானியாவில் இடம்பெற்ற பொது தேர்தலில் தொழிற்கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டாலும் அதன் பின்னர் பிரித்தானியாவில் வெளியான கருத்து கணிப்புகள் யாவுமே அரசாங்கத்தின் மீதான மக்களின் ஆதரவு நிலை வீழ்ச்சியுறுவதை வெளிப்படுத்திய நிலையில் இந்த புதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது தொகுதியில் இடம்பெறும் கழிவகற்றல் தொடர்பாக குறிப்பாக குப்பை சேகரிப்பு சேவை தொடர்பாக குறை கூறி முறையீடு செய்த ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளும் 72 வயதான மூதாள பெண்ணொருவர் அடுத்த தேர்தலுக்கிடையில் இறந்து விடுவார் என தான் நம்புவதாக ஆண்ட்ரூ குவின் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட விடயமே அவரது பதவியை பறித்துள்ளது. ஆண்ட்ரூ குவின் தனது தொகுதி மக்களையும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவமதிக்கும் வகையில் வாட்ஸ்அப் என்ற சமூக வலை ஊடகத்தில் செய்திகளை அனுப்பியதாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பதிப்பு மெயில் இதழ் செய்தி வெளியிடுவதற்கு முன்னரே அவர் மீதான நடவடிக்கை பாய்ந்தது. அமைச்சர் குவின் ஏற்கனவே தொழிற்கட்சியில் உள்ள தனது சக பிரபலங்களான உதவி பிரதமர் ஏஞ்சலா ரெய்னர் பற்றிய பாலியல் கருத்துக்களையும் தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான டயான் அபோட் குறித்த இனவரை கருத்துக்களையும் பதிவிட்டதான விமர்சனங்களுக்கு இலக்காகி கொண்டவர். இந்த நிலையில் ஆட்சி தரப்பின் கட்சியான தொழிற்கட்சிக்கு பிரித்தானியாவில் ஓய்வூதியம் பெறும் மக்கள் மீது ஒரு அவமதிப்பான நிலைமை உள்ளதாக எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் நேற்று பிரதமரால் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட அமைச்சர் தொழிற்கட்சியில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டார். தொழிற்கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த நவம்பரில் அதன் போக்குவரத்து அமைச்சர் லூயிஸ் ஹைக் பதவி விலகியிருந்தார். அதன் பின்னர் கடந்த மாதம் அதாவது கடந்த ஜனவரியில் திரைசேரி அமைச்சரான துலிப் சித்திக்கும் பதவி விலகியிருந்தார். வங்கதேசத்தில் தனது உறவினரான முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் கொண்ட அரசியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக சித்திக் பதவி விலகியிருந்தார். அதேபோல தனது கைத்தொலைபேசி களவு போகாத நிலையில் அது திருடப்பட்டதாக காவல்துறையில் பொய்யான முறைப்பாடு ஒன்றை வழங்கிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட குற்றத்தில் போக்குவரத்து அமைச்சர் லூயிஸ் ஹைக் கடந்த நவம்பரில் பதவி விலகியிருந்தார். இப்போது ஓய்வூதியம் பெறும் 72 மூதாள பெண்ணொருவரை அவமதித்த குற்றச்சாட்டில் அமைச்சர் ஒருவரின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது பதவி பறிப்புக்கு பின்னர் கருத்தை வெளியிட்ட ஆண்ட்ரூ குவின்
மோசமாகவும் தவறாகவும் பதிவிடப்பட்ட தனது கருத்துக்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கும் கவலைகளுக்கும் தான் வருத்தம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தான் கட்சியிலிருந்து இடைநீக்கப்பட்டிருப்பது தனக்கு மிகவும் வருத்தத்தை வழங்கி கொண்டாலும் பிரதமர் கேர் ஸ்டாமரையும் தொழிற்கட்சியையும் தான் புரிந்து கொள்வதாகவும் அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.